என் அன்பான நண்பர்களே, இந்த தேவாலயத்தை விட்டு வெளியேறி அன்றாட வாழ்க்கையின் இரைச்சல் மற்றும் அவசரத்திற்குள் நீங்கள் மீண்டும் அடியெடுத்து வைப்பதற்கு முன், விமான நிலைய அதிகாரி யாரும் இதுவரை கேட்டிராத ஒரு கேள்வியை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். தயவு செய்து உங்கள் பாஸ்போர்ட்டை நான் பார்க்கலாமா? உங்கள் பணப்பையிலோ அல்லது பாக்கெட்டிலோ உள்ள பாஸ்போர்ட் அல்ல. உங்கள் புகைப்படமும் அரசாங்க முத்திரையும் உள்ள பாஸ்போர்ட் அல்ல. ஆனால் உங்கள் ஆன்மாவில் நீங்கள் எடுத்துச் செல்லும் பாஸ்போர்ட், உங்கள் உண்மையான தாயகத்தை அறிவிக்கும் பாஸ்போர்ட், உங்கள் கிறிஸ்துராஜ்ய பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட் எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். இதில் புகைப்படம் இல்லை, ஏனென்றால் அதில் உள்ள முகம் கிறிஸ்துவைப் போல மேலும் மேலும் மாற வேண்டும். அவரது ராஜ்யத்தில் குடியுரிமை என்றென்றும் நீடிக்கும் என்பதால் இது ஒருபோதும் காலாவதியாகாது. இந்த உலக ராஜ்யங்களின் முத்திரைகளை இது தாங்காது. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குச் சொந்தமானவுடன் வேறு எதுவும் உண்மையில் வீடு போல் உணரவில்லை. இந்த பாஸ்போர்ட்டின்படி உங்கள் பிறந்த இடம், நீங்கள் முதலில் அழுத மருத்துவமனை அல்ல, ஆனால் நீங்கள் ஞானஸ்நானத்தின் நீரில் மூழ்கிய தருணம். பரலோகம் உங்களை உரிமையாக்கிக் கொண்டது மற்றும் கிருபை உங்கள் அடையாளத்தை மீண்டும் எழுதியது. கிறிஸ்துவோடு நீங்கள் மரித்து அவரோடு உயிர்த்தெழுந்த நாளில் கருணையே சட்டம், கலாச்சாரம், சுவாசிக்கும் காற்றையே நேசிக்கும் ஒரு உலகிற்குள் நுழைந்த நாளில் உங்கள் எல்லை கடப்பு நிகழ்ந்தது. மன்னிப்பு எல்லாவற்றையும் இழக்கும்போது மன்னிப்பவர்களால், கைதட்டல் இல்லாமல் நேசிப்பவர்களால், தோல்விக்குப் பிறகும் மீண்டும் முயற்சிப்பவர்களால் இந்த ராஜ்யத்தின் கீதம் அமைதியாக பாடப்படுகிறது. அதன் மொழி கருணை, மெதுவாகவும் தாராளமாகவும் பேசப்படுகிறது. அதன் உச்சரிப்பு இரக்கம், அதன் இலக்கணம் பணிவு, மற்றும் அதன் சொற்களஞ்சியம் நம்பிக்கை. ஆனால் பூமிக்குரிய ஆவணங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாட்டில் நாம் வாழ்கிறோம். இங்கே இந்தியாவில் வாழ்க்கையை எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுவதற்காக வங்கிக் கணக்குகள், தொலைபேசி இணைப்புகள், நலத்திட்டங்கள், பள்ளி சேர்க்கைகளுடன் கூட நமது ஆதார் அட்டையை இணைக்குமாறு அரசாங்கம் கேட்கிறது. ஆனால் ஒன்று வேண்டுமென்றே தனித்தனியாக வைக்கப்படுகிறது: நமது வாக்களிக்கும் உரிமை. அந்த பிரிப்பு நம்மை மோசடியிலிருந்து பாதுகாக்கவும் தேர்தல்களை நேர்மையாக வைத்திருக்கவும் நோக்கமாக உள்ளது. இருப்பினும் ஆதார் மற்றும் வாக்காளர் பட்டியல்கள் நேரடியாக இணைக்கப்படாததால் நூலியல் வாக்குகள் மற்றும் திருடப்பட்ட குரல்கள் குறித்த அச்சங்கள் அப்படியே உள்ளன. இந்த போராட்டங்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன: பூமிக்குரிய அமைப்புகள் அவசியமானவை என்றாலும் அபூரணமானவை. எந்த அட்டையோ தரவுத்தளமோ எந்த பயோமெட்ரிக் ஸ்கேன் மூலமும் நாம் யார் என்பதை முழுமையாக வரையறுக்கவோ அல்லது நமது ஆழ்ந்த அடையாளத்தை பாதுகாக்கவோ முடியாது. குறைபாடுள்ள அமைப்புகளுக்கு மத்தியில் தேசம் நமது வாக்குகளை பாதுகாக்க முயற்சிப்பது போல, கிறிஸ்து தனது நித்திய ராஜ்யத்தில் நமது உண்மையான குடியுரிமையை பாதுகாக்கிறார். நமது சொந்தம் ஆவணங்களிலோ அல்லது எண்களிலோ காணப்படவில்லை, ஆனால் நமது ராஜாவின் அன்பு, கருணை மற்றும் கிருபையில் காணப்படுகிறது. எனவே இன்று நற்கருணையில் உங்கள் ஆன்மீக பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கும்போது மற்றும் அன்றாட வாழ்க்கையின் அமைதியான தேர்வுகளில் நினைவில் கொள்ளுங்கள்: நீங்கள் எந்த ஆவணங்களை எடுத்துச் சென்றாலும், பூமியில் நீங்கள் என்ன சவால்களை எதிர்கொண்டாலும், உங்கள் இறுதி குடியுரிமை கிறிஸ்துவின் இதயத்தில் முத்திரையிடப்பட்டுள்ளது. நீதி, அமைதி மற்றும் முடிவற்ற அன்பின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் உண்மையுள்ள குடிமக்களாக வாழ்வோம். தீமைக்கு கருணையுடன் பதிலளிப்பது, மனக்கசப்பை விட அன்பைத் தேர்ந்தெடுப்பது, எப்போதும் மன்னிப்பது மற்றும் நம்பிக்கை வைப்பது. இன்று உங்கள் இதயங்கள் அவருடைய சிலுவையாலும் அவருடைய கருணையாலும் புதிதாக முத்திரையிடப்படட்டும். நீங்கள் எங்கு சென்றாலும் உலகம் உங்களில் ராஜாவின் கையொப்பத்தை படிக்கக்கூடும். கிறிஸ்துவின் சீட், கிறிஸ்து ரெக்னாட், கிறிஸ்து இம்பெராட். ஆமென்.